இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவிற்குமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நாளிலே இந்த வார்த்தைகளை கேளுங்கள், நேர கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். இயேசுவை அங்கே சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வார்த்தை நீங்கள் வாசிக்க கேட்ட உடனே சிலுவை தியான நாட்களை குறித்த வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறார்களே என்று கூட நீங்கள் நினைக்கலாம். இதில் இன்றைக்கி கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 பக்கங்களிலும் 2 கள்ளர்கள், நடுவிலே இயேசு சிலுவையிலே தொங்குகிறார் என்கிற அந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த கள்ளர்கள் என்றைக்கு தண்டனைக்கு உட்பட்டுள்ளாக இருந்தார்களோ, என்றைக்கோ தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் ஏன் இயேசு சிலுவையில் அறையப்படுகிற அன்றைக்கு அவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும்? அது மிக முக்கியமான காரியம். இது தானாய் தற்செயலாய் நடக்கிற காரியம் அல்ல. தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். 2 பக்கங்களில் 2 பேர், நடுவிலே சிலுவையிலே இயேசு அறையப்படுகிற அனுபவம் தேவனுடைய ஒரு திட்டம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பொதுவாக இந்த கள்ளர்கள் 2 பக்கம் இருப்பதை குறித்து ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வாக்கியத்தின் நிறைவேறுதல் என்பது உண்மையான ஒரு அனுபவம். அதோடு மாத்திரமல்ல, அந்த நடு சிலுவையிலே ஆண்டவர் அறையப்பட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் வேத புஸ்தகத்திலே நான் வாசிக்கும்போது, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானமே நடு என்பது. அநேக பகுதியில் இதை நான் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, இயேசு தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருந்தார். பண்டிகை முடிந்து எல்லாரும் திரும்பி போனாங்க. இயேசு கூட இருப்பார்னு பெற்றோர் நினைச்சாங்க. இல்லை, திரும்பி வந்து அவங்க பார்க்குறாங்க, இங்கே போதகர் நடுவில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு மத்தியிலே அவர் இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தை பார்க்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்கள் ஞானஸ்நானம் கொடுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் பாருங்கள், திரித்துவத்தில் நடு பகுதி தான் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அங்கே அந்த வார்த்தை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுவீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் கூடுகிற ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சகரியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும்போது, உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இந்த வார்த்தைகளெல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது? ஒருவேளை மத்தியில் இருக்கிறார், அவரோடு இருக்கிறார் என்கிற அனுபவங்கள் இருந்தாலும், அந்த வார்த்தை நடு என்கிற வார்த்தை பாருங்கள், நடு சிலுவை, அதற்கு அனுபவமாய் அது இருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். 3 அனுபவங்களை நாம் வாசிக்கும் போது இன்னும் நாம் தெளிவாய் அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்படியானால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் இயேசு கொடுத்திருக்கிற இடம் திருத்துவத்தில் நடு, மத்தி, மையம், அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் சிலுவையிலே நடு சிலுவையிலே இயேசு தொங்கினார் என்பது தற்செயலாய் தானாக ஏற்பட்ட காரியம் இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடமே நடுதான். பார்த்தீங்களா? மத்திய பகுதி என்பதை நாம் அதில் பார்க்கிறோம். தேவன் கொடுத்த ஸ்தானம், அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்போது, 7 குத்து விளக்குகளில் மத்தியில் உலாவுகிற மனுஷகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
7வது அதிகாரம் 17வது வசனத்திலே சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, அது இயேசுவை குறிக்கிறது. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, பார்த்தீங்களா? பிதாவாய் தேவன் கொடுத்த அந்த நடு என்பது அவர் கொடுத்த ஸ்தானம் என்பதை நாம் அதில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2வது அனுபவமாக ஆதியாகமம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே பேழை கட்டப்படுகிற அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் அதில் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழம் தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து, மேல் தட்டுக்கு ஒரு முழம் தாழ்த்தி அப்படின்னா இடையில இருக்கிற ஒரு தட்டு ஜன்னல் வைக்கணும். பேழையின் கதவை அந்த ஜன்னலின் பக்கத்தில் வைத்து கீழறை 3ஆம் தட்டின் அறை, பார்த்தீங்களா? பேழைக்கு 3 அடுக்கு, அது திருத்துவத்தை குறிக்கும். அப்படியானால் அந்த பேழையில் வாசல் எங்கே இருக்கிறது? நடு அறையில், 2வது அறையில் குமாரன் இயேசு என்னெல்லாம் அவர் தான் வாசல். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம அதில் வாசிக்கிறோம். அதுதான் அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்த ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு தான் வாசல். அந்த வாசல் பேழையில் எங்கே இருக்கிறது? நடு ஸ்தானத்தில் இருக்கிறது, நடுத்தட்டில் இருக்கிறது. அதுதான் வாசிக்கிறோம். அப்படியானால் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இடமே நடு என்பதை பார்க்கிறோம். அதுதான் இந்த எழுத்திலே சொல்லப்பட்டிருக்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதையும் நாம் அதில் பார்க்கிறோம். அப்படியானால் அன்பு நேச பிள்ளைகளே, இந்த வசனத்தின் அனுபவத்தில் இந்த சிலுவையின் மையப்பகுதி, நடுப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது தானாய் தற்செயலாய் நடந்த ஒரு சம்பவம் அல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி உண்மை சம்பவம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இனி 3வது ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்க போகிறோம். எபிரேயர் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே விதமாக நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். முக்கியமான, அதாவது முதன்மையான. நிறைய கவனிகள் பொதுவாக கேம்ஸ் விளையாடுறாங்க, ஆசியன் கேம்ஸ் இப்படி பார்க்குறோம், இல்லை நம்ம ஸ்கூல்ஸில் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோம். அந்த கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் முடிஞ்ச உடனே பரிசு கொடுக்கக்கூடிய நிலை வருகிறது. அந்த பரிசு எப்படி கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்க. முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, 3 பரிசு வச்சுருப்பாங்க. இப்போ 3 பேர் நிற்பாங்க. முதல் பரிசு எங்கே நிற்பாங்க? நடுவில் நிற்கிறவர் தான் முதல் பரிசுக்குரியவர். பார்த்தீங்களா? 3 சிலுவையில் இயேசு நடு சிலுவை அப்படின்னு சொன்னால் முதல் பரிசு முதன்மைக்குரியவர் இயேசு. அதைத்தான் நம்மளை வாசிக்கிறோம். அதனாலே சொல்லப்பட்டது. இது நமக்கு ப்ராக்டிக்கலாகவே நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு அனுபவம் என்பதை நாம் அறிந்து போகக்கூடாது. 3 பிரைஸ் வாங்கினவங்கள நடுவில் இருக்கிறது தான் முதல் பரிசுக்குரியவர்கள், முதன்மைக்குரியவர்கள். அதை தான் நம்ம இதில் வாசிக்கிறோம். முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். முக்கியமான, முதன்மையான. அப்போ இயேசுவுக்கு ஒருவேளை சிலுவை என்பது ஒரு பக்கம் கொடூரமானாலும் வேதனையின் அனுபவமானாலும் அதுலேயும் முதன்மை இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சில சமயங்களிலே பாடுகளின் பாதையிலே, சோதனையின் பாதையிலே, வேதனையின் பாதையிலே நீங்கள் நடத்தப்படலாம். ஆனால் ஒன்றே தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனோடு இருப்பது உண்மையானால், தேவ ஆவியானுடைய ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து உண்மையானால், அந்த பாடுகளுக்கு மத்தியிலே, அந்த போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் முதன்மைக்குரியவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் மேன்மைக்குரியவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா! அதை யாரும் மாற்ற முடியாது, அதை யாரும் மாற்ற முடியாது. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். யோசேப்பை சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. நல்ல கவனிங்க, சிறைச்சாலைக்கார தலைவன் என்ன சொல்கிறான், அங்கே இருக்கிற சிறைச்சாலை கைதிகளை கவனிக்கிற ஒரு பொறுப்பை யோசேப்பை கையில் கொடுக்குறான். பாருங்க, கிடக்கிறது ஜெயிலில் கைதி, ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொசிஷன் என்ன, அங்கே இருக்கிற கைதியெல்லாம் இவன் தான் கண்காணிக்கணும். அதுக்கு மேலே ஒரு போஸ்ட் இருக்குது பாருங்கள், அதுதான். பார்த்தீங்களா? அப்போது உலகம், ஜனம், மற்றவங்க நினைப்பாங்க இவங்க இதோட சரின்னு. இல்லை, அதுலேயும் ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதுதான் இந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அந்த யோசேப்பு கைதியை போல புறப்பட்டாலும் அங்கேயும் ஒரு மேன்மைக்குரிய ஒரு அனுபவம் அவன் வாழ்க்கையில் இருக்கிறதை பார்க்கிறோம். என்ன ஒரு பகுதி கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். அகஸ்வேரு ராஜாவுக்கு
வசதி இந்த ஸ்தானத்துக்கு ஒரு பெண்ணை தேடுறாங்க, ஒரு ராஜாத்தை நம்ம எடுக்கணும்னு சொல்லி. 127 நாட்டுக்கு ஒரு பெண் எடுத்தாலும் 127 பேர் வந்திருப்பாங்க. அதில் ஒரு ஆள் தான் எஸ்தர். அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற சகல காரியங்களும் கொடுக்கப்பட்டு, சுத்திகரிப்புக்கான காரியம் கொடுக்கப்பட்டு, ஏற்ற வேளையில் ராஜாவுக்கு முன்னால் கொண்டு நிற்கணும். அதில் எஸ்தர் செலக்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். எப்படி இது நடக்குது? நல்லா யோசித்து பாருங்கள். அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், எஸ்தர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, ராஜ அரண்மனையில் உள்ள 7 தாதிமார், பார்த்தீங்களா, ராஜ அரண்மனையில் சேவிக்கிற 7 தாதிமாரை எஸ்தருக்கு அனுகூலமாக கொடுத்தாங்களாம், உதவியாக கொடுத்தாங்களாம். ஏன் எப்படி? இந்த ராஜ அரண்மனையில் ஏற்கனவே இவங்க வசதிக்கு அனுகூலமாக இருந்தவங்க. அப்போ வசதிக்கு இவங்க உதவி செய்து இருந்ததுனால ராஜாவுக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்கும், ராஜாவுக்கு எப்படி மேக்கப் பண்ணால் பிடிக்கும், ராஜாவுக்கு எந்த விதமான ஆகாரம் பிடிக்கும், இதெல்லாம் இந்த தாதிமாருக்கு தெரியும். அப்போ அதன்படி இவளை ஆயத்தப்படுத்தும் போது ராஜா பார்த்த உடனே ராஜாவுடைய கண்கள் எஸ்தர் மேலே தயவு கிடைச்சது. பார்த்தீங்களா, உடனே அவளுக்கு பாஸ் ஆயிட்டுங்கிறத பார்க்குறோம். எப்படி நடந்தது? அரண்மனையில் இருக்கிற தாதிமார் அவளுக்கு கொடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே அநேக இடங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்கோம். எஸ்தருக்கு எந்த இடம் கொடுக்கப்பட்டது? அதில் வாசித்தீங்களா, அதில் சொல்லியிருக்கு, கன்னிமாடத்தில் உள்ள சிறந்த இடம் அவளுக்கு கொடுக்கப்பட்டதான். பார்த்தீங்களா, அப்போ இது எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் முதன்மை, முக்கியம் என்பது அங்கே செய்யப்படுகிறதை, சொல்லப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதுதான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக நம்ம வாசிக்கிறோம், ஏசாயா புஸ்தகம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்வதை நம்ம அதில் பார்க்கிறோம். இது மூன்றாவது அனுபவம் என்ன? அதே பரிசு கொடுக்குற அனுபவத்தை நீங்கள் பாருங்கள். 3 பேர் நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். முதலாவது பரிசுக்குரியவர் உயர்ந்த இடத்துல இருப்பார், 2வது பரிசு கொடுத்தவர் கொஞ்சம் தாழ்ந்திருப்பார், 3வது பரிசுக்குரியவர் அதை விட கொஞ்சம் தாழ்ந்திருப்பார். பார்த்தீங்களா, அப்போது 3 பேர் அதில் நிறுத்தப்பட்டாலும் அந்த முதல் பரிசுக்குரியவர் நடுவில் நிற்கிறவர் உயர்ந்த இடத்துல நிற்பார். அவருக்கு போட்டிருக்கிற மேடை உயர்வாக இருக்கும், 2வது அது கொஞ்சம் கீழே, இது அதுக்கு கொஞ்சம் கீழே. அப்படியானால் உன்னதம், உயரம், மேன்மை, அதை தான் பார்க்குறோம். இப்போ நம்ம கையில் 5 விரல் இருக்குது, நடுவிரல் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். நடுவிரல் உயரமாக இருக்கும், பார்த்தீங்களா, அந்த நடுவில் இருக்கிறதுக்கு உயரம், அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. இதே மாதிரி நடுசுலுவை என்பது உயரம், உன்னதம், மேன்மை, அதைத்தான் நம்மள பார்க்குறோம். புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அது மாத்திரல்ல, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும்போது, யூதாவின் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அவன் என்ன சொல்லுகிறானோ அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. எல்லாரும் அதுக்கு இணங்கிற ஒரு தன்மை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ராஜா யோசேப்பை தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்த பிறகு ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 41வது அதிகாரம் 44, ஒருவனும் யோசேப்பின் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்கக்கூடாது. பார்த்தீங்களா, யோசேப்பு எகிப்துக்கு எப்படி வந்தான்? அடிமையாக வந்தான், விலைக்கு விற்கப்படுகிற நிலைமையில் வந்தான், செய்யாத தப்புக்கு குற்றவாளியில் ஜெயிலில் கொண்டு போடப்பட்டான். ஆனால் இன்றைக்கி அவனுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், உயரம், உன்னதம். பார்த்தீங்களா, அவன் சொல்கிறதுக்கு மாறி யாரும் கையை காலம் செய்யக்கூடாதான். அவ்வளோ ஒரு வல்லமையும் பராக்கிரமும் அந்த யோசேப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்குறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட அடிமைத்தன வாழ்க்கையும் காயம் வேதனை இந்த வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் ஒரு நாள் தேவனால் உயர்த்தப்படுவீர்கள். சிலுவையிலே, நடு சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும்போது அந்த மேன்மை நீங்கள் பார்க்கக்கூடும். அதை தான் தானியேல் புத்தகத்திலையும் 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் அங்கே இருக்கிற சகல ஞானிகளுக்கும் சாஸ்திரிகளுக்கும் சொல்ல முடியாத ஒரு அர்த்தத்தை, சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை அவன் சொன்னபோது ராஜா அவனை என்ன செய்கிறார் பாருங்கள். ராஜா தானியேலை பெரியவனாக்கி சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். இவ்வளோ ஒரு மேன்மை வருது, இவ்வளோ ஒரு உயர்வு வருது. அதுதான் நம்மளை வாசிக்கிறோம். அப்படியானால் 2 பக்கம் 2 கள்ளர், நடு சிலுவை. இதை எதை குறிக்கிறது? பிதாவாகிய தேவன்
குமாரன் இயேசுவுக்கு நடு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகினால தான் அந்த நடு சிலுவை என்பதை நாம் அதில் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, பேழையிலே 3 தட்டு, அதில் நடுத்தட்டில் தான் வாசல், இயேசுவே வாசல், நடு தட்டு. அதே போல் பரிசில் முதல் பரிசு தான் நடுவில் நிற்கும். அப்போ இயேசு நடுவில் சொன்னால் முதன்மைக்குரியவர். அது மட்டும் இல்லை, அந்த முதல் பரிசுக்குரியவன் தான் உயரமான மேடை, மற்றெல்லாம் சின்ன மேடை. அதுலேயும் ஒரு உன்னதமான அனுபவம். இன்றைக்கு இந்த வார்த்தையில் கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய கருத்தில் அர்ப்பணிப்போமா? நான் ஜெபிப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையும் என்னோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன்னு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையின்படி தங்களை அர்ப்பணித்து நன்மை சுதந்திரிக்க அப்பா நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.